வணக்கம் விவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் வந்து சாரதா கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி யமுனாவை எங்களால காப்பாற்றவே முடியாம போயிருமோங்கிற பயத்துல தான் நாங்க இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியே வச்சோம். அதுவும் காவேரி வந்து 4 நாளா அவளை வந்து நிழல் போல தொடர்ந்து அவ தூங்கவே இல்லை. அவ எதனாச்சும் செஞ்சிருவாளோன்னு பயத்துல தான் இது பண்ணோம். சொல்ல போனா நிவினையும் நாங்க ரொம்ப வற்புறுத்தி தான் கல்யாணத்துக்கே சம்மதிக்க வச்சோம் அப்படின்னு தான் சொன்னோன்னே, இப்ப சாரதா வந்து அப்படியே நின்னுட்டே இருக்கிறாங்க. என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா போய் அவங்க 2 பேரையும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, சாரதா அப்படியே அழுதுட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்போ உடனே விஜய் காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சரி வா நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பும்போது, யமுனா அம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. சாரதா உள்ள இருந்து ஆரத்தி தட்டோடி வெளியில வராங்க. யமுனா ஓடி போய் சாரதாவோட கால்ல போய் விழுந்து, "என்ன மன்னிச்சிரும்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வந்து நிவின் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருந்தாருன்னோனே" நிவின் அப்படியே மூஞ்ச சுளிச்சுட்டு திரும்பிக்கிறாரு. "அதனால தாம்மா நான் இந்த மாரி பண்ணிட்டேன். எனக்கு நான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சுச்சும்மா. ஆனா என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியல" அப்படின்னோனே, அப்புறமா சரின்னு சொல்லி எழுப்பி விடுறாங்க. இப்ப காவேரியும் ஓடி வந்து அவங்க அம்மாவ கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறமா சரிம்மான்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் வந்து, "ஆரத்தி எடும்மா, இப்படி ரொம்ப நேரம் நிக்க விடக்கூடாது, எடு" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சாரதா வந்து கங்காவ எடுக்க சொல்லும்போது, யமுனா "இல்லம்மா நீயே எடு" அப்படின்னோனே, இப்ப சாரதாவே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப காவேரி நின்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து காவேரிய வந்து தோள்ல வந்து அப்படியே தட்டுறாரு. தட்டிட்டு அப்படியே கண்ண காட்டுறாரு. அதே மாரி சாரதா ஆரத்தி எடுக்கும்போது, விஜய் வந்து ஆக்ஷன்லயே சாரதா கிட்ட சொல்றாரு, "நான் இருக்கிறேன்" அப்படிங்கிற மாரி. அப்புறம் தான் சாரதா வந்து அவங்க 2 பேரையும் உள்ள கூட்டு போறாங்க. நிவின் ஆரத்தி எடுக்க கூப்பிடும்போது, நிவின் நிக்கிறாரு. அப்ப உடனே சாரதா சொல்றாரு, "வேணாம் தம்பி அந்த தம்பிய வற்புறுத்த வேண்டாம்" அப்படின்னோனே, "அதான் கல்யாணமே முடிஞ்சிருச்சுல்ல போங்க ப்ரோ" அப்படின்னோனே, இப்ப நிவினும் வந்து நிக்கிறாரு. இப்ப சாரதா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பாட்டி கிட்ட, அப்புறம் தாத்தா, பாட்டி கிட்ட எல்லார்கிட்டயுமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இங்க வீட்டுக்குள்ள வந்தோனே, இப்ப சாரதா வந்து பேசிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட. "நீ எப்படி இருந்தாலும் அவ பண்ணுனது தப்பு தானே. உன் புருஷனே இதுல தலையிட்டு இருக்காருன்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன். அவ பண்ணுனது தப்பு தானேன்னோனே, இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "வேற வழியே இல்லாம தாம்மா இந்த மாரி பண்ணணும். அவ செஞ்சது சரின்னு சொல்லவே மாட்டேன் நான். ஆனா அவ பண்ணது தப்பு தான். ஆனா அவளால அத புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல" அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே, அப்ப சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா எப்படி ஏத்துக்குவாங்க? அந்த வீட்ல போய் இவ எப்படி வாழப் போறா? அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போதே, கங்கா வந்து, "இவளுக்கெல்லாம் பட்டாதாம்மா புத்தி வரும். பட்டு தான் திருந்துவான்னோனே, என்னக்கா அப்படி சாபம் போடுற மாரி பேசுற? அப்படி பேசாதக்கா" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கங்கா வந்து வெளியில குமரனும், நிவினும் ஜாலியா உட்காந்து குமரன் ஜாலியா பேசிட்டே இருக்கிறாரு. நிவின் அப்படியே கடுப்பா உட்காந்துருக்கிறாரு. டீ குடுக்குறாங்க கங்கா வந்து, "நான் டீ குடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா கங்கா போனோனே குமரன் கேட்கறாரு, "டேய் நீ டீ குடிப்பல்ல? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, நீ சகலை ஆயிடுச்சுல, இதுக்கு மேல உன்னால என்ன பண்ண முடியும்? விட்டுடா" அப்படின்னு சொல்லி குமரன் சொல்லிட்டு இருக்கும்போதே, நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, மனசுக்குள்ளேயே கார்னர் பண்ணி கல்யாணம் பண்ணா என்ன பண்ண முடியும்? நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எந்திச்சு போய் நிக்கிறாரு. இப்ப குமரன் என்ன நினைக்கிறாருன்னா, "உன் கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்டா. நீ வந்து ரொம்ப நல்லவன்" அப்படின்னு குமரன் நினைக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.